கார்த்திக் ஒரு நல்ல பையன். சின்ன ஊர்ல இருக்கான். காலையில எழுந்த உடனே ஊர்ல பத்திரிக்கை போடுற வேலை. சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்க போவான். பாட்டி விகடன் வேணும் டான்னு கத்துறாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டு, விகடனுக்கு நீங்க கவர் ஸ்டோரி பாட்டின்னு சொல்றான். அன்னிக்குதான் அவங்க வந்தாங்க. பேரு அனிதா. சென்னையில படிச்சவங்க. அவங்க வீட்ல சென்னையில படிச்சது போதும்னு ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவளுக்கு ஊர் பிடிக்கல. பஸ் டிராவல் ஃபுல்லா கோவமா பேசிட்டு வந்தா. இதெல்லாம் ஊரா? எதுக்கு சிக்னல்? யாருமே பேச மாட்டாங்களா? அங்க கார்த்திக் அவளை பார்த்து சிரிக்கிறான். அவளோ கடுப்பா முன்னாடி போயிட்டா. அந்த நாளிலிருந்து அவனோட வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றம். அவங்களிருவரும் ஒரே கல்லூரி. தினமும் பார்த்து பேசுவாங்க. ஆரம்பத்துல சண்டைதான். நீ என்ன ஹீரோவா? அடிக்கடி முன்னாடி வர்றேன்னு கேட்டா, நான் யாரும் இல்ல, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அவன் சொல்லுவான். நாட்கள் போக மெல்ல மெல்ல நட்பா ஆரம்பிச்சது. காதலா மாறிடுச்சு. நீங்க இதுவரைக்கும் இந்த ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கீங்கன்னா சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணலையா? பண்ணுங்க பாஸ். நாம நண்பர்கள் தானே? லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல நான் பார்க்கறேன்னு சொல்லுங்க. ஒரு நாள் அவள் கார்த்திக்கிட்ட கேட்கிறா, நீ எப்பவுமே என்ன பார்த்து சிரிக்கிற? ஏன்? உன்னை பார்த்தாலே சிரிக்கத்தான் தோணும்னு சொன்னா. ஒரு மழை காலம். அவள் சைக்கிள்ல வீழ போகும்போது கார்த்திக் ஓடி காப்பாத்துறான். அவங்க பார்வை மாறுது. இப்போ சிக்கல் வருது. அனிதா வீட்டுக்காரங்க ரொம்ப பெரியவங்க. பணம், பதவி, பெருமை எல்லாம் இருக்கு. அவ அப்பா சொன்னாரு, எங்க மாப்பிள்ளை அமெரிக்கால வேலை பார்க்கறான், அவன் பேப்பர் போடுற பையனா அப்படின்னு. அதுக்கு அவ சொன்னா, அவன் நல்லவன், எனக்கு பிடிச்சவன், என் மனசு அவன் பக்கம்தானு. கார்த்திக் அவளை கல்யாணம் பண்ணணும். ஆனா அவளோட குடும்பம் ஏத்துக்கவே இல்ல. ஒரு நாள் அனிதா சொல்றா, நாம ஓடி போயிடலாமா அப்படின்னு. அவன் சொல்றான், உன் அப்பாவை விட்டுட்டு போறது சரியா இருக்காது. நமக்காக பேசி பார்ப்போம். நம்ம பக்கமே காதல் இருக்குன்னு சொல்றான். அவன் நேர்ல போய் அவளோட அப்பாவை சந்திக்கிறான். தைரியமா பேசுறான். நான் நல்ல பையன், நேர்மையா இருக்கேன். உங்க மாப்பிள்ளை மாதிரி வேலை இல்லைன்னா என்ன? உங்க பொண்ணை கடைசி வரை சந்தோஷமா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம பாத்துக்குவன்னு சொல்றான். அவளோட அப்பா சத்தமே இல்லாம பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே, நீங்க சந்தோஷமா இருந்தாதான் எனக்கும் சந்தோஷம். கடைசியில கல்யாணம் நடக்குது. ஊரே குத்தாட்டம். கார்த்திக் அனிதா கைப்பிடிச்சு கல்யாண ஊர்வலத்துல நடக்கிறாங்க. புன்னகை முகம். எல்லா தோழர்களும் சுத்தி இருந்தாங்க. இந்த கதையை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல இதுதான் உண்மையான காதல்னு எழுதுங்க.